எல்லாம் மறந்துட்டீங்களா அபி? நான் உயிரோட தான் இருக்கேன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க அபி? அபி, நான் உங்களை எப்ப பாப்பேன்? எப்ப உங்க கூட பேசுவேன்? நீங்க இல்லாம நான் என்ன பண்ணுவேன் அபி? அபி, அபி, அபி. அம்மாடி, அப்பா, என்னம்மா அபி அபின்னு யார் பேரையோ சொல்லிக்கிட்டு இருந்த? யார்மா அந்த அபி? அபி, அபி அப்படிலாம் யாரும் இல்லையேப்பா. இல்லம்மா, நான் இப்ப கேட்டனே, என் காதல நல்லா விழுந்துச்சே. அபி, நான் உன்னை எப்ப பார்க்க போறேன், எப்ப நான் உங்ககிட்ட பேச போறேன்னு சொல்லிட்டு இருந்தியே. ஓ அதுவாப்பா, அது என் ஃப்ரெண்ட் அபிராமிப்பா. என் கூட பிஜி படிச்சா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுப்பா. உடம்பு சரியில்லைன்னு நாளைக்கு மும்பைக்கு ட்ரீட்மெண்ட் போறாராம்ப்பா. வர 4-5 மாசம் ஆகுமா. அவளுக்கு ஏதோ சீரியஸ் பிரச்சனையாப்பா, ஏதோ பெரிய ஆபரேஷன்னு சொன்னா. அதான் நான் எப்படி உன்னை பாப்பேன், எப்படி உன் கூட பேசுவேன்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கா. ஓ, அபிராமி. அம்மாடி, ஏதோ புலம்புன மாதிரி இருந்தது, அதனால தான் அப்பா கேட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அவங்களுக்கு எந்த குறையும் வராது. அவங்க நல்லபடியா குணமாகி திரும்பி வருவாங்க. நீங்க 2 பேரும் பேசுவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. மனசை போட்டு குழப்பிக்காதம்மா, எதையுமே நெகட்டிவா நினைக்காத, பாசிட்டிவா நினை. புரிஞ்சுதா? மனசெல்லாம் போட்டு குழப்பிக்காதம்மா, நிம்மதியா தூங்கு. சரிப்பா. பாடா முட்டாள், இப்படியா கதவை திறந்து வச்சுக்கிட்டு புலம்புவ? நல்ல வேலை, அப்பா சந்தேகப்படாத அளவுக்கு சமாளிச்சாச்சு. சத்யா ஏன் இன்னும் போன் பண்ணல? செல்வநாயகிய பார்க்க அவங்க வீட்டுக்கு போறதா சொன்னா. ஆனா அதுக்கப்புறம் அத பத்தி பேசவே இல்ல. திடீர்னு காலையில வீடியோ கால்ல வந்தா. ஸ்வீட் சர்ப்ரைஸ்னு சொல்லி யார்கிட்டயோ பேச சொன்னா. ஆனா திடீர்னு வீடியோ காலையும் கட் பண்ணிட்டா. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? அது அது அபி கேபின் மாதிரி இருந்துச்சு. அப்போ அவ அபிய சந்திச்சிட்டாளா? அபிய பாத்துட்டாளா? கிஃப்ட கொடுத்துட்டாளா? மதியம் கூட சரியா பேச முடியல. செல்வநாயகி பக்கத்துல இருக்காங்க, நைட்டு பேசுறேன்னு மெசேஜ் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து ஒரு போன் காலும் இல்லையே. ஐயோ, நமக்கு இதுக்கு மேல பொறுமை இல்ல. நம்மளே போன் பண்ணி பார்க்கலாம்.
அர்ஜுன் போன் தான் அடிக்குது. ஆளை காணோமே. எடுக்கலாமா வேண்டாமா? ஏதாவது முக்கியமான காலா இருக்க போகுது.